அதுக்கு ஏற்றவாறு அர்த்தம் மாறிக்கிறது. தமிழ்ல சொன்னா கூட உங்களுக்கு நிம்மதி உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும் எந்த இடத்துல சொல்லும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும்ல. அப்ப இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு செலக்ட் பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த வணக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது மாதிரி ஒரு நிகரான இதுக்கு ஈக்குவலான ஒரு வணக்கம் இல்ல உலகத்துல கிடையவே கிடையாது. அப்ப இந்த எல்லாருக்கும் சொல்றதுங்கிற ஒரு விஷயத்திலையும் இந்த நாகரிகத்தை இஸ்லாம் அழகா கற்றுத் தருகிறது. எல்லா இடத்துலயும் இது சொன்னாலும் அது நாகரிகத்துக்கு மாற்றமா இருக்காது, இது பண்பாடுக்கு மாற்றமா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் இது அமைந்திருக்கிறது. எந்த ஒரு மொழியில உள்ள முகமனை எடுத்துக்கொண்டாலும் இதுக்கு ஈக்குவலா இருக்காது, நீங்க பாத்துக்கலாம். அந்த வகையில இது ஒரு விஷயம். சரி, ஒருத்தர் பார்த்துட்டீங்க, பார்த்து சலாம் சொல்லிட்டீங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், தெரிஞ்சவன் தெரியாதவனை பார்த்து சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, உலகத்துல ஒருத்தன் சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன செய்யணும், ஒரு முகபத்தை ஒரு அன்பை வெளிப்படுத்திட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டு என்ன பண்றான்னு கேட்டா, அவன் பெரிய ஆளா இருந்துட்டான்னு வைங்க, யாரு இவன் போய் சந்திக்கிற ஒரு ஆள் என்னவா இருக்கான், ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய முக்கியஸ்தர், பெரிய பிரமுகர், பெரிய கோடீஸ்வரர், அவரால் நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளவரா இருந்தால் இந்த சந்திக்கிறது வணக்கத்தோடு நிறுத்திக்கிறாம என்ன பண்றான்னு கேட்டா அப்படி காலில் விழுந்துடும். இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா, இந்த சலாம் சொல்றதோட நிறுத்திக்கணுமே தவிர காலில் விழுவுறது, அதை செய்யறது, இது அதெல்லாம் கூடவே கூடாது. மனிதர்களுக்குள்ள தீண்டாமைங்கிற ஒரு பழக்கம் இருந்தது, எல்லாத்தையுமே அது இருந்தது. ரொம்ப கீழ்நிலையில உள்ளவன் ஒருத்தன் ஒதுக்கி விடுவாங்க, அவனை யாரும் தொடவே மாட்டாங்க, டச் பண்ணவே மாட்டாங்க. அந்த தீண்டாமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த யகூதிகள்கிட்டையும் இருந்தது. லாமிசாஸ் தொடாதே தொடாதேன்றுவாங்க. நகுன அபுனா உள்ள, நாங்க அல்லாஹ்வுடைய குமாரர்கள், எங்க ஸ்டேஜ் வேற உன் ஸ்டேஜ் வேற அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், நாங்கள் ரொம்ப உயர்ந்த குலம் என்று நினைத்துக் கொண்டு மற்றவங்களை தொடாதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள். அப்ப ஒருத்தர் சந்திக்கும் பொழுது ஒன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, அதோட என்ன செய்ய இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுதுன்னா கை கூடு. தீண்டாமைங்கிற ஒரு போலி தான். தீண்டாமைங்கிறது சிலதுக்கு தான் தீண்ட, சபையில தீண்டாமைங்கிறான். ஆனா பால் குடிப்பான், இந்த பாலை கறந்தது யாரா இருக்கு, பாலை கறந்துக்கிட்டு செம்புல எடுத்துட்டு போவான், அங்க வச்சுட்டு போ, கையில கூட வாங்க மாட்டான். அது கறந்தது யாருன்னா செம்ப வாங்க மாட்டேங்கிறீங்களா, அவன் தானே கறந்துக்கிட்டு வர்றான், அவன் கையெல்லாம் கூட பட்டிருக்கு, அதுல உள்ள சரக்கெல்லாம் கூட இருக்கு, அது குடிப்பாகலாம், செய்ய மாட்டாங்களா, அது செம்பு தொட மாட்டாங்க, அங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கையில இருந்து கூட வாங்க மாட்டாங்களாம். அப்ப கையை தொடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, அவன் கையில உள்ள பொருளை கூட தொட மாட்டாங்களாம். கையோட கை டச் பண்றது தனி, அவன் கையில தொட்ட பொருளை கூட என்ன செய்ய மாட்டான், தொட மாட்டேங்கிறீங்களா. இது எப்படி மாறும், இது ஒளியணுமா ஒளியக்கூடாதா. இஸ்லாம் என்ன பண்ணது தெரியுமா, சந்திக்கும் பொழுது இந்த வெறியை ஒசந்தவன் தாழ்ந்தவங்கிற வெறி உங்ககிட்ட இருந்து போகணுமா இருந்தால் நீட்டு கைய, எவன் கையா நீட்டு, கைக்கு கை கொடு அப்படின்னு முசாபஹாங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தர்றாங்க. இதை அவன் நல்லா கடைபிடிக்கிறான். யாரு, மேற்கத்திய நாட்டில் உள்ளவன் என்ன செய்யறான், இதை நம்மள்ட்ட காப்பி அடிச்சு அவன் தான் கை கொடுக்கறான்ல. இந்த ஒருத்தர் கை இப்படி நம்மளுக்கு முசாபா என்ன பண்ணி விட்டாங்க, இது இஸ்லாம் எது கொண்டு வந்து சகோதரத்துக்காக கொண்டு வருது, எல்லாரும் ஒரே மாதிரிப்பா அதுக்காக கொண்டு வருது. நம்மளுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா ரெண்டு பேரும் முசாபா பண்ணும்போது கூணி குடிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்வாங்க. கையாது இப்படி செய்யறதுக்கு பதிலா என்னமோ வேற, அது ஒரு சகோதரத்துவம் செஞ்சதுங்கிற மாதிரி இல்லாம அது இப்படிலாம் மாத்திட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ரெண்டு கையெல்லாம் கொடுக்கணும் இல்ல, ரெண்டு கை கொடுக்கறது நல்லதும் கிடையாது. ஒரு கை தான், வலது கைக்கு வலது கை நீட்ட வேண்டியது, அவர் கை நீட்ட வேண்டியது, அப்படி குழுக்க வேண்டியதுதான். இதுதான் இஸ்லாத்துல முசாபகா என்பது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு முத கற்றுத் தர்றாங்க. நாம நிறைய பேர் கடைபிடிக்க தவறிட்டோம், தப்பா கடைபிடிக்கிறோம், அவங்க கரெக்டா கடைபிடிக்கிறாங்க. நிறைய இஸ்லாத்துல இல்லாத மேற்கத்திய நாட்டில் உள்ளவன் நபிகள் நாயகம் சொல்லி தந்தபடி இந்த ஒரு கையோட ஒரு கையை நீட்டுறான். நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, இது கூட என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா முசாபஹாவுல செய்யும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வயசான ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. வயசான ஆட்கள் முசாபா செஞ்சாங்கன்னா அப்படி கையை பிடிச்சிட்டு அமுக்குவாங்க, இந்த இடம் இருக்குல்ல இப்படி அமுக்குவாங்க போடும்போது. எதுக்கு அமுக்குறாருன்னு சொல்லி நமக்கு ஆரம்பத்தில் விளங்கல. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, ஹிலர் நபி இருக்காருல்ல, அவர் மூத்தாகாம உலகத்தில் ஒண்ணு சுத்திட்டு இருக்கிறாராம். அவர் ஒவ்வொரு சபையில பள்ளியாசல்லாம் கையை கொடுப்பாராம். அவருக்கு இந்த கட்ட வரல எலும்பு இருக்காராம், இறைச்சிய சதையா தான் இருக்குமா இந்த கட்ட வரல. அதை அமுக்கி பார்த்து ஒருவேளை அவரா இருந்துட்டாருன்னு வைங்க அவுலியாவாயிருவாராம். ஹிலர் நபி இருக்காருல்ல, அவர் மூத்தாகாம உலகத்தில் ஒண்ணு சுத்திட்டு இருக்கிறாராம். அவர் ஒவ்வொரு சபையில பள்ளியாசல்லாம் கையை கொடுப்பாராம். அவருக்கு இந்த கட்ட வரல எலும்பு இருக்காராம், இறைச்சிய சதையா தான் இருக்குமா இந்த கட்ட வரல.
அதை அமைக்கி பார்த்து ஒருவேளை அவரா இருந்துட்டாருன்னு வைங்க அவுலியாவாயிருவாராம். அந்த அந்த முசாபா பண்ணும்போது அவர் யார் தோற்றத்தில் வருவாராம், என்னை மாதிரி இருப்பாராம், அவங்கள மாதிரி இருப்பாராம், எந்த மாதிரி தோற்றத்தில் வேணா வந்துருவாராம். அதனால இந்த முசாபகாவை எப்படி மாத்தி விட்டாங்க, இல்லாத ஒரு கற்பனையை சொல்லி ஹிலரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முசாபகா. இவங்க எதுக்கு முசாபா பண்றாங்க, தீண்டாமை ஒழிக்கிறதுக்கோ அன்பை பொழிகிறதுக்கோ சகோதரத்துவத்தை காட்டுவதற்கோ இஸ்லாம் கற்றுத்தந்த முசாபகாவை எதுக்குள்ளது ஆக்கிட்டாங்க. எலும்பு இருக்கான்னு தடவி பார்த்துட்டு அது இல்லைன்ற உடனே என்ன செய்யறது, சரி எலும்பு இருக்கு ஹிலர் இல்ல. இதுவரைக்கும் ஒரு பேரும் கண்டுபிடிக்கல, இதுவரைக்கும் எவன் கைக்கு அவன் தட்டுப்பாட காணாம், ஹிலரை எவனுக்கு மாத்த மாதிரி தெரியல. அப்ப இது மாதிரி ஆக்கிட்டாங்க. இது அல்ல முசாபகா என்பது, இது அல்ல. ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அந்த அந்யோன்யத்தை காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சாங்க, அதை கொண்டு வந்தாங்க. இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்ன, இந்த சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் என்ன செய்யணும், அதிகமா இல்லாட்டாலும் இந்த தீண்டாமை இந்த மாதிரி ஒதுங்குற மாதிரி ஒரு நிலை இருக்குமையானால், குறிப்பாக நமக்குள்ள அதெல்லாம் இல்லாம போச்சு, நம்ம ஒருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம் ஒளிஞ்சு போச்சு, புதுசா ஒருத்தர் வர்றாரு, அந்த மாதிரி சகோதரர்கள்ட்ட அடிக்கடி என்ன செய்யணும், நம்ம முசாபா பண்ணணும். அவனுக்கு மன ரீதியா என்ன செய்யும், நம்ம எப்படி ஒரு சமுதாயத்தில் இருந்தோம், தொடக்கூட மாட்டாங்களே, நம்ம தொட்ட பொருளை கூட தொட மாட்டாங்களே, தெருவுல கூட நடக்க விட மாட்டாங்களே, செருப்பு கூட போட விட மாட்டாங்களே, இங்க பாரு கையோட கையை கொடுக்குறாங்க என்று அவர்களுக்கு என்ன செய்யாத புரிய வைப்பதற்காக வேண்டி சில நேரங்களில் இந்த முசாபகாவை நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்திக் கொள்ளணும். அந்த வகையில் இது தனித்து விளங்குறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முகமன் பிரகாரம் அந்த தீண்டாம ஒளிஞ்சு போயிடும். இதை எல்லாரும் கடைபிடித்தார். இந்த ஒருத்தர் காணும் பொழுது கை கொடுக்குதல் என்பதை கடைபிடித்தால் தீண்டாமைக்கு சட்டமா போடணும். நீ தொடுறான்னு டெய்லி சொல்லி சொல்லி அதை பழகிட்டானா ஏன் சட்டம் போடுறீங்க? அப்புறமேல் நான் தொடத்தகாதவன், நான் உயர்ந்த இடத்துல உள்ளவங்கிற ஒரு சித்தாந்த மனசுல இருக்குமா, ஒளிஞ்சு போயிருமா இல்லையா? அந்த வகையில் இது தனித்து விளங்குற காட்சியை பார்க்கிறோம். அடுத்து என்ன பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, யாரு, கைஸ் இப்னு சஅத்ங்கிற ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹியராங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனேன், அங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த தலைவர்களுக்கு வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க, மரியாதை செய்யறாங்க. நான் அந்த ஹியராங்கிற ஊருக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தேன், அங்க வந்து காலில் விழுந்து எல்லாரும் மரியாதை செய்யறாங்க. அப்ப அந்த யார சொல்லலாம், அஹக்கு அன் துஸ்ஜதலக்க, உங்களுக்கு சஜ்தா செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது, அந்த மாதிரியான ஆளுக்கு காலில் விழுந்தாங்கன்னா உங்க காலில் விழுவுறதுக்கு எவ்வளவு பரவாயில்லை, நீங்க எவ்வளவு பெரிய சிறந்த ஆளு, இந்த மாதிரி தலைவர்கள் காலில் எல்லாம் மக்கள் விழுவுறாங்க, நாங்க பார்த்துட்டு வந்தோம், அதனால எனக்கு நீங்க பர்மிஷன் தாங்கிறார். வேற ஒரு பகுதியில பார்த்த அந்த பழக்கத்தை இங்கே ஒன்னாந்து இஸ்லாத்திலே நுழைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கிறார் அந்த கைஸ் இப்னு சஅத்ங்கிற சஹாபி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமுர அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு இந்த காலில் விழுந்து பணியலாம் என்று நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவியை விழ சொல்லி இருக்கிற அதையே அனுமதித்திருப்பேன். அதை தடுத்திருக்கிற ஏமார்க்கத்தில் இதை நீ நிலைநாட்ட பாக்குறியா, உண்டாக்க பாக்குறியா என்று கேட்கிறாங்க. ஏன் இதை சொல்றாங்க என்று கேட்டா, அந்த காலத்துல உலகம் பூரா இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம், கணவன் வந்து தெய்வம். உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்டையும் கணவன் தான் யாரு, அவன் தெய்வம், மனைவிக்கு வந்து கடவுள் மாதிரி லைஃப் பார்ட்னர்ங்கிற ஒரு சித்தாந்தம் அன்னைக்கெல்லாம் இருக்கல. அந்த மாதிரியான ஒரு காலத்துல வந்து இப்ப கணவனை வந்து இப்ப மனைவி தெய்வம் நினைச்சா காலான வந்து கும்பிடுவா, அது எல்லாருமே சரி காண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் முதல் தடுக்கிறாங்க, கூடாதுன்னு. அப்ப அதை சொல்லி காட்டுறாங்க, அப்ப உலகமே ஒத்துக்கிட்டாங்களே அதை தடுத்த வேணாம். உலகம் பூரா புருஷங்காலில் பொண்டாட்டி விழுவுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மொத்த உலகத்தை எதிர்த்து நான் தடை உத்தரவு போட்டிருக்கிறேன், அப்படி செஞ்ச ஏமார்க்கத்தில் ஏங்கால விழுவ போறியா? ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தையே நான் மாற்றி அமைச்சிருக்கிறேன், எவன் காலில் எவன் விழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அபூ தாவூதுல 1828வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் யமனுக்கு ஷாமுக்கு பல பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பல்வேறு பகுதிகளுக்கு ஆளுநர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர் முக்கியமான ஆளு, நல்ல சிறந்த நிர்வாகி. ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ண எப்படி இருக்கு, அழகா சிஸ்டமேட்டிக்கா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், தகுதியான ஒரு சஹாபி. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, ஷாமுக்கு வர்றாரு. ஷாம்னா சிரியா, சிரியாங்கிற நாட்டுக்கு வர்றாரு. சிரியாவுக்கு வந்தவுடனே நசாரா, அப்ப நசாராக்களை அங்க பாக்குறாரு.
நசாராக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா தலைவர்கள் காலில், மத குருமார்கள் காலில் சாதாரண மக்கள் விழுந்து கும்பிடுறாங்க. அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் அங்க வந்து நசாராக்கள் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க அதிகமா. இப்ப இஸ்லாமிய நாடா போச்சு அது. அன்னைக்கு நசாராக்கள் இருந்த காலத்துல வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, காலில் விழுந்து விழுந்து எல்லாம் கும்பிடுறாங்க, மத குருட்ட வந்து விழுவுறாங்க.